இப்போ நம்ம பண்பாட்டு திருவிழாவே நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய பண்பாட்டை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த சங்கிய கூட்டம். பொங்கலை நம்ம இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம்னா அதற்கு எதிர்த்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்றிய அரசுடைய தேர்வுகளை நாளைக்கு நடத்துறாங்க. வருஷத்துல 365 நாட்கள் இருந்தாலும் அது சனியா அந்த பொங்கல் தினத்தன்று நாம கொண்டாடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சில செயல் திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறார், ஒன்றிய அரசினுடைய நியமனம் செய்யப்பட்ட ஒருத்தர், அவர்தான் ஆளுநர். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? சட்டமன்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க என்ன நடக்குதுன்னு. தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றாரு. தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்கிறார். ஆளுநர் என்பவர் அவருடைய வேலை என்ன? முதலமைச்சர் என்ன, அமைச்சரவை என்ன ஒப்புதல் கொடுக்குதோ அதை படிச்சுட்டு போறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. ஆனா அதை விட்டுட்டு சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஆளுநர்னா நம்முடைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் தான். வர்றாரு, சென்ற வருடம் என்ன பண்ணாரு, தமிழ்நாடுங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படின்னார். தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, அதை மாத்தணும் அப்படின்னார். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து உடனே அதில் பின்வாங்கினார். இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்றார். திரு ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம்தான். சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகள் முடிந்ததும், அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் முடிந்ததும் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வர்றாரு, தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுறாரு. இதுதான் அவருடைய வேலை. இதையெல்லாம் நாம் தினமும் கணித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுல என்னன்னா, அப்பா செய்யற வேலையை பையன் செய்யணும், பெற்றோர்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை பையனும் செய்யணும், பொண்ணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குலக்கல்வி திட்டம். அப்பா செருப்பு தைச்சிட்டு இருந்தா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற திட்டத்தை பேரு தான் விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வராங்க. இதை நம்ம ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மிக மிக முக்கியமான தொழிலதிபர்களாக, விஞ்ஞானிகளாக சிறந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது நம்முடைய அரசு பள்ளிகள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சித்தாந்தங்களை, நம்முடைய பண்பாட்டை அழிக்கின்ற முயற்சியை ஒன்றிய அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. அதற்கு துணையாக எதிர்கட்சி தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர் பொதுவா சட்டமன்றத்தில் என்ன பேசுவாரு, தொலைக்காட்சியில காட்டுறீங்களே சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகளை, எங்களையும் கொஞ்சம் காட்டுங்க, சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு தானே சொல்லணும். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று வித்தியாசமானவர். அவருடைய முதல் கோரிக்கை என்ன தெரியுமா, சட்டமன்றத்தில் ஆளுநரை கொஞ்சம் காட்டுங்க, ஆளுநர் வராரு போறாரு அவரை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆளுநருக்கு ஜால்ரா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒரு வாரமாக ரெய்டு நடந்து நேத்தா முடிஞ்சிருக்கு, ஐடி ரெய்டு. யாரு, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி உறவினர் வீட்டில் ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இதிலிருந்தே தெரிந்துவிட்டது அவங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் பிரிஞ்சு இன்னும் வந்தாங்க, தனித்தனியா வந்தாங்க. அப்போ மக்கள் நீங்கள் நிராகரிச்சீங்க. இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்து நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஒன்னாகத்தான் வருவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை சுலபம், அவங்களை நிராகரிக்கிறதான வேலை சுலபம். இது சுலபமான வெற்றி அப்படின்னு கருதி நம்ம அனைவரும் இருந்து விடக்கூடாது. அடுத்த 14 மாதங்களும் பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த 4 ஆண்டுகள்ல எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை, பெரிய பெரிய விழாக்கள், பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை. தெருமணி பிரச்சார கூட்டங்கள் நடத்தலாம், திண்ணை பிரச்சாரங்கள், ஒவ்வொரு வாக்காளராக சந்திக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது 4 முறையாவது நேரில் சந்திச்சு அவங்களோட உரையாடுங்க.